திருச்சிற்றம்பலம். லக்னம் மற்றும் ராசிகளுக்கான பலன். லக்ன பலனில் செய்யக்கூடாததும் ராசி பலனில் செய்யக்கூடியதும் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் கடக ராசி கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தால் கடக ராசியில் செய்யக்கூடியதும் கும்ப லக்னத்தில் செய்யக்கூடாததையும் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளவும். திருச்சிற்றம்பலம். மேச ராசி. சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் கடன் பற்றி கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. ரிஷப ராசி. வேலை வியாபாரத்தில் நற்பெயர் கிடைக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் திடீர் திருப்பங்கள் உண்டாகும், பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 4. மிதுன ராசி. மற்றவர்களின் எண்ணம் அறிந்து செயல்படுவீர்கள். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசி. வேலை வியாபாரத்தில் வெற்றி நிறைந்த நாள். கடக லக்னம். நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 6. சிம்ம ராசி. போட்டிகளை வெற்றி கொள்ளும் நாள். சிம்ம லக்னம். பழைய முடிவுகளை திரும்பவும் எடுக்க சிக்கல்களை அதிகரித்து கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 7. கன்னி ராசி. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும், அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்ளவும். கன்னி லக்னம். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகளை குறைத்து கொள்ளவும். அதிர்ஷ்ட எண் 3. துலாம் ராசி. புதுவித அனுபவம் கிடைக்கும். துலாம் லக்னம். பயனற்ற விவாதங்கள் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 9. விருச்சக ராசி. பிறரின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்கவும். விருச்சக லக்னம். எதிலும் பதட்டம் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 4. தனுசு ராசி. சேமிப்பை பலப்படுத்தும் நாள். தனுசு லக்னம். மறைமுக போட்டிகளை பற்றி கவலை வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 5. மகர ராசி. இழுபறியான வரவுகளை வசூலித்து கொள்ளவும். மகர லக்னம். சிந்தனையில் குழப்பம் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. கும்பராசி. தன்னம்பிக்கையை அணுகி வெற்றியை தக்க வைத்து கொள்ளுங்கள். கும்ப லக்னம். உடன் இருப்பவர்களிடம் கவனமின்றி செயல்பட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசி. எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும். மீன லக்னம். பயனற்ற விவாதங்கள் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 9. ஓம் நமச்சிவாய. 18 சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. சிவச்சிதம்பரம்.